Question number 9. The following table shows the coordinates of points S, M and T. In each case, state whether M is the midpoint of a segment ST. Justify your answer. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து segment ST அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லைன் செக்மெண்ட்டை நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதுக்கு எஸ்னு பேர் கொடுக்கலாம், இதுக்கு டீன்னு பேர் கொடுக்கலாம். எம் இஸ் த மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம் வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்றத நிறைய ஈச் கேஸ் ஒவ்வொரு கேஸ்லேயும் எம் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இப்போ எம்முக்குரிய கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது எக்ஸ் கமா ஒய்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ் கமா ஒய் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தடவையும். சரி, இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து எம்முக்குரிய கோஆர்டினேட்ஸ் வந்து கரெக்டான கோஆர்டினேட்ஸா, மிட் பாயிண்ட்டுக்குரிய கோஆர்டினேட்ஸா, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட மிட் பாயிண்ட் தானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு இருக்குது. இப்போ மிட் பாயிண்ட் வந்து இந்த எம் தான். அப்போ எம் கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2. இப்போ இந்த m கோஆர்டினேட்ஸ் இருக்கு x, y. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம x1 y1 எடுத்துக்கலாம். x1 இது y1 இது x2 y2. ஸோ இப்போ வந்து நம்ம x1 plus x2 என்ன வரும், -3 plus 3 divided by 2. இங்கே y1 plus y2 வந்து 0, plus 0 divided by 2. ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா m plus 3 minus 3 0 தான் வரும். இங்கே 0, இங்கே 0 plus 0 divided by 2 0. இப்போ நமக்கு என்ன இருக்குது, மிட் பாயிண்ட் 0, 0ன்னு இருக்கா. அப்போ வந்து m is the midpoint of ST line segment. ஸோ is m is the midpoint of ST, yes or no அப்படின்னா எஸ், எஸ்ன்னு எழுதிடலாம். எதனால் வந்து இந்த ஆன்சர் வந்தது, ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர் வந்து பை மிட் பாயிண்ட் ஃபார்முலா, by midpoint formula. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இதுதான் x1 y1, இது x1 y1, இது x2 y2. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இப்போ வந்து m x, y is equal to m x1 வந்து 2 plus x2 வந்து 4 divided by 2, y1 வந்து 3, y2 வந்து 5 divided by 2. ஸோ இப்போ வந்து m கோஆர்டினேட்ஸ் வந்து 6 divided by 2ன்னு இருக்கும். இங்கே வந்து 8 divided by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு m இங்கே 3, 8 divided by 2 வந்து 4. ஸோ மிட் பாயிண்ட் நமக்கு 3, 4ன்னு வந்திருக்கா, எஸ் வந்திருக்கு. அப்போ m இஸ் த மிட் பாயிண்ட் தான். ஸோ இதை நம்ம எஸ்ன்னு எழுதிடலாம், பை மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும், m இஸ் த மிட் பாயிண்ட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது x1 y1 x2 y2, இங்கே x1 y1 x2 y2. சரி, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். m இஸ் த மிட் பாயிண்ட், அதனால் m x, y இதோட கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே m x1 வந்து 0 plus 0 divided by 2, இங்கே வந்து y1 0 minus 10 divided by 2. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே 0, இங்கே வந்து -5ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன இருக்குது மிட் பாயிண்டில் 0, 5 வந்து பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது. அப்போ இது வந்து மிட் பாயிண்ட்டா அப்படின்னா இல்லை, இது மிட் பாயிண்ட் கிடையாது. அப்போ நோன்னு எழுதிடலாம். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா பை மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான், பை மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஆனால் அதோட கோஆர்டினேட்ஸை நம்ம எழுதிடலாம். கோஆர்டினேட்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கு, 0, -5ன்னு வந்திருக்கு, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு x1 y1, இது x1 y1 x2 y2. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இங்கே m x1 வந்து -8 plus x2 வந்து 6 divided by 2. அதே மாதிரி y1 7 plus y2 வந்து -3 divided by 2. ஸோ இங்கே -8 plus 6, அப்போ -2ன்னு வரும், divided by 2,
இங்கே வந்து 7 இருக்குது -3 இருக்குது அப்போ 4 divided by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ m -1, 2. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கோஆர்டினேட்ஸில் 0, -2 இருக்குது. இது மிட் பாயிண்ட்டா? நமக்கு மிட் பாயிண்ட் இது தான் வந்திருக்கு. -1, 2 தான் மிட் பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ நோன்னு சொல்லிடலாம். ஆன்சர் வந்து நமக்கு நோ. m இஸ் த இப்போ இவங்க கொடுத்துருக்க மிட் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் கிடையாது, அதனால் நோ. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா பை மிட் பாயிண்ட் ஃபார்முலா. நமக்கு என்ன கோஆர்டினேட்ஸ் வந்திருக்கோ அதை நம்ம எழுதிடலாம். -1, 2. அவ்வளோதான். When m is the midpoint of ST, can you find any connection between the coordinates of m, s and t? ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இருக்குல்ல, இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டில் இந்த கோஆர்டினேட்ஸ், அதாவது எஸ்ஸில் இருக்க இந்த கோஆர்டினேட்ஸில் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் அதுக்கப்புறமா இந்த டி கோஆர்டினேட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டில் இந்த எஸ் கோஆர்டினேட்ஸில் இந்த ஒய் கோஆர்டினேட், இந்த டீயில் இந்த ஒய் கோஆர்டினேட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறதுனால தான் இந்த 0 வருது. ஸோ அதனால் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோமோ அதை நம்ம அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். when m is the midpoint of ST, its x coordinate is the average of x coordinates of S and T and its y coordinate is the average of y coordinates of S and T. ஸோ இப்போ நம்ம கொஷின் நம்பர் 9 வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10ல் பார்க்கலாம். Question number 10 பார்க்கலாம். Use the connection you found to find the coordinates of B given that m is the midpoint of A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ m is the midpoint of A and B அப்படின்னா லைன் செக்மெண்ட் ABயில் m வந்து மிட் பாயிண்ட். இங்கே மிட் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. -7, 1 கொடுத்துட்டாங்க. ஏக்கு வந்து 3, -4ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் பிக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுக்கல, x, y கொடுக்கல. ஸோ நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே மிட் பாயிண்ட் வந்து m. இப்போ x, y is equal to m x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம். ஸோ இங்கே m கோஆர்டினேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. -7, 1 is equal to m. இங்கே x1 y1 இது x1 y1 x2 y2. சரி, இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இங்கே வந்து 3 + x divided by 2, -4 + y divided by 2. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து m கோஆர்டினேட்ஸ், மிட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். இது வந்து x அப்படின்னா இதுவும் x, இது y அப்படின்னா இதுவும் y. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம். y-ஐயும் இந்த y கோஆர்டினேட்டையும் இந்த y கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா y-யோட வேல்யூவை கிடச்சிரும். ஸோ இப்போ -7 is equal to 3 + x by 2. ஸோ இந்த 2வை நம்ம இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ -14 is equal to 3 + x. எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ -4 -14 -3. அப்போ x is equal to -17. இதே மாதிரி y கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சிடலாம். y1 is equal to -4 + y divided by 2. இந்த 2வை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 2 is equal to -4 + y. y is equal to -4ஐ இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 + 4. அப்போ y is equal to 6. அப்போ பியோட கோஆர்டினேட்ஸ் x, yன்னு இருக்கிறத நம்ம b x கோஆர்டினேட் என்னது -17, y கோஆர்டினேட் 6. ஸோ பியோட கோஆர்டினேட்ஸை நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 11ல் பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.